மலையாள சினிமா உலகில் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் கொடுமைகள் குறித்து நீதிபதி ஹேமா ஆணைய அறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கும் நடிகைகளுக்கு மட்டுமே மலையாள சினிமாவில் வாய்ப்பு வழங்கப்படுகிறதா? மலையாள சினிமா நடிகையை கொச்சியில் வைத்து காரில் கடத்தி பாலியல் கொடுமை செய்த வழக்கில் நடிகர் திலீப் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து சினிமா துறையில் பணிபுரியும் நடிகைகள் தொடங்கி அனைத்து நிலை பெண்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சினிமா துறையின் பெண்கள் அமைப்பினர் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு மனு அளித்தனர். சினிமா வாய்ப்புக்காக பாலியல் ரீதியாக அட்ஜஸ்ட் செய்து கொள்ள சொல்லும் துன்புறுத்தல்களை சகிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் மனுவில் கூறியிருந்தனர். அதைத் தொடர்ந்து சினிமா துறையில் பணிபுரியும் பெண்களின் நிலை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக 2018ஆம் ஆண்டு மே மாதம் நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நீதிபதி ஹேமா கமிஷன் தனது அறிக்கையை கேரள மாநில அரசிடம் சமர்ப்பித்தது. ஆனாலும் அந்த அறிக்கை சுமார் 4.5 ஆண்டுகளாக வெளியாகாமலேயே இருந்தது. கமிஷன் அறிக்கையில் திரைத்துறையில் உள்ள சில பெண்களின் தனிப்பட்ட விஷயங்கள் இருந்ததால் அதை வெளியிடாமல் இருந்ததாக கூறப்பட்டது. முதல் மரியாதை படத்தில் நடித்த நடிகை ரஞ்சனி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் அறிக்கையை வெளியிட தடை விதித்தது. ஹேமா கமிஷன் அறிக்கையை வெளியிட வேண்டும் என திரைத்துறை பெண்கள் கூட்டமைப்பான WCC உள்ளிட்டவை வலியுறுத்தின. தகவல் உரிமை ஆணையம் தலையிட்டு ஹேமா கமிஷன் அறிக்கையில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தவிர்த்து பிற அறிக்கைகளை வெளியிட வேண்டும் என அறிவுறுத்தியது. மேலும் அறிக்கையை வெளியிட தடை கோரிய மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து தற்போது அந்த அறிக்கை வெளியாகி கேரள திரையுலகை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நீதிபதி ஹேமா ஆணைய அறிக்கையில் மலையாள திரையுலகில் நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தும் வழக்கம் உள்ளதாகவும் பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கும் நடிகைகள், ஒத்துழைக்காத நடிகைகள் என வகைப்படுத்தி மலையாள திரையுலகில் பட வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. பாலியல் உறவுக்கு சம்மதிக்கும்படி நடிகைகளை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் கட்டாயப்படுத்துவதாகவும் நடிகைகளை படுக்கைக்கு அழைக்கும் வழக்கம் கேரள திரையுலகில் பெருமளவு பரவியிருப்பதாகவும் நீதிபதி ஹேமா ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாகவே நடிகைகள் போலீசில் புகார் அளிக்க முன்வருவதில்லை என்றும் கேரள திரையுலகில் முன்னணியில் இருப்பவர்களே நடிகைகளிடம் அத்துமீறலில் ஈடுபடுவதாக ஹேமா ஆணையம் குற்றஞ்சாட்டியுள்ளது. மலையாள திரையுலகில் இயக்குநர்கள் மீதே அதிக புகார்கள் இருப்பதாகவும் முத்தக்காட்சி நிர்வாணமாக நடிக்க நடிகைகள் கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் மறுத்தால் மிரட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கட்டிப்பிடிக்கும் காட்சியில் 17 டெக் எடுக்க வைத்து துன்புறுத்தப்பட்டதாக நடிகை ஒருவர் நீதிபதி ஹேமா ஆணையம் முன்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொண்ட பட்டியலில் முன்னணி நடிகர்கள் இருப்பதாக ஹேமா ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுக்கும் நடிகைகள் பிரச்சினைக்குரியவர்கள் என முத்திரை குத்தப்படுவதாகவும் சமூக ஊடகங்கள் மூலம் தொல்லை கொடுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மலையாள நடிகைகளுக்கு படப்பிடிப்பில் ஏற்படும் பாலியல் தொல்லையை தடுக்கும் வகையில் ஹேமா ஆணையம் சில பரிந்துரைகளை செய்துள்ளது. மலையாள திரைப்பட படப்பிடிப்புகளில் மதுபானம், போதைப் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டும். படப்பிடிப்பில் பங்கேற்கும் நடிகைகளுக்கு பாதுகாப்பான இருப்பிடம், போக்குவரத்தை தயாரிப்பாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். குற்றப்பின்னணி உள்ளவர்களை ஓட்டுநர்களாக நியமிக்க தடை விதிக்க வேண்டும். நடிகர் நடிகைகளுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு நீதிபதி ஹேமா ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. அறிக்கை வெளியான நிலையில்தான் ஏன் அறிக்கையை வெளியிட எதிர்ப்பு தெரிவித்தேன் என்பது குறித்து நடிகர் ரஞ்சனி വിളക്കമളിത്തുള്ളാർ. ആദ്യം തൊട്ട് ഞാൻ പറഞ്ഞത് പബ്ലിഷ് ചെയ്യണം, റിപ്പോർട്ട് പുറത്തു വരണം. പക്ഷേ ഞാൻ സ്റ്റേറ്റ്മെന്റ് കമ്മിറ്റിയിൽ തന്ന കാരണം കൊണ്ട് ഐ നീഡ് ടു സീ മൈ സ്റ്റേറ്റ്മെന്റ് ബിക്കോസ് എനിക്ക് അത് കിട്ടിയിട്ടില്ല. അത് കാരണമാണ് ഞാൻ പറഞ്ഞു ആദ്യം ഞാൻ സ്റ്റേറ്റ്മെന്റ് കണ്ടിട്ട് ഞാൻ പറഞ്ഞത് അത് റിപ്പോർട്ടിൽ ഉണ്ടോ കൗണ്ടർ ചെക്ക് ചെയ്യാനാണ് ഞാൻ പറഞ്ഞത്. പക്ഷേ ഞാൻ റിപ്പോർട്ട് ഒരിക്കലും പുറത്ത് വിടാൻ പാടില്ല ഞാൻ പറഞ്ഞിട്ടില്ല. ഫ്രോം ദ ബിഗിനിങ് ഇറ്റ്സെൽഫ് ഞാൻ അത് പറയുന്നുണ്ട്. പിന്നെ ബാക്കിയുള്ള കാര്യങ്ങൾ എൻ്റെ ലീഗൽ ടീംസ് അവർ ഡിസൈഡ് ചെയ്യും. மலையாள திரையுலகில் நடிகைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் நீதிபதி ஹேமா ஆணைய அறிக்கை மூலம் அது உறுதியாகியுள்ளது. இந்த அறிக்கைக்கு கேரள நடிகர், தயாரிப்பாளர், இயக்குநர் சங்கங்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? நடிகைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கேரள அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.